ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Mithuntips. இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு சூப்பரான மஷ்ரூம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் சில்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் செய்கிறதுக்கு. நம்ம ஒரு 20 மினிட்ஸ் இருந்தால் போதும், இதை டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம வந்துட்டு இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டாலெல்லாம் சாப்பிட்றத விடவே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு முதல்ல 4 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்க மஷ்ரூமோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் அளவுக்கு எடுத்துருக்குறேன். ஸோ அதுக்கு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மைதா, 4 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, இது ரெண்டும் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. அடுத்து கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட காரத்துக்கு வந்துட்டு நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்துக்கிறேன். நீங்கள் இன்னும் நல்ல காரசாரமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கூட அதிகமாக மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துருக்கிறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 லெமன் எடுத்துக்கலாம். அந்த புளிப்பு டேஸ்ட் இருந்தால் தான் வந்துட்டு இந்த சில்லி சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். ஸோ வந்துட்டு ஒரு 1/2 லெமன் நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. இதை அப்படியே வந்துட்டு கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டை கரைச்சிக்கோங்க. கட்டி சேராமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ பேஸ்ட் வந்துட்டு இந்த பக்குவத்தில் இருக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக அந்த மஷ்ரூமில் பிடிக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னாலும் மஷ்ரூமில் ஒட்டாது. அதே சமயம் பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா மஷ்ரூம் தனியாக, இந்த மாவு தனியாக வந்துட்டு பொரிச்சதுக்கப்புறம் பிரிஞ்சு வந்துடும். அதனால் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப வந்து தண்ணியாகவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு காரத்தை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் உரப்பாக இருக்கணும் ரெண்டும். அப்போ தான் நம்ம இந்த காளான் ஆட் பண்ணதுக்கப்புறம் சரியாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான காளானை நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லா பீசஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுருங்க. அப்போ உங்களுக்கு நல்லா அந்த மசாலா எல்லாமே அந்த காளானில் பிடிச்சிரும். இப்போது எண்ணெய் காய வச்சு இதில் நம்ம மஷ்ரூம் வந்துட்டு ஒவ்வொரு பீஸாக உள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அதாவது தனித்தனியாக எடுத்து போடுங்க. நம்ம வந்து ஒட்டுக்கா ஒரு 5-6 ஒட்டுக்கா சேர்த்து எண்ணெயில் போட்டு பொரிச்சோம்னா மசாலா பார்த்திங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஸ்டிக் ஆயிரும். காளானில் வந்து அதிகமாக பிடிக்காது. அதனால் என்ன பண்ணுங்கன்னா ஒவ்வொரு பீஸாக தனியாக எண்ணெய்க்குள்ளே போடுங்க. போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி சேரும். ஆனால் இது வந்து ஒரு ஹாஃப் குக் ஆனதும் அதுவே வந்து பிரிஞ்சிரும். ஸோ அதனால் பயந்துக்க வேண்டியதில்லை. ஆனால் நம்ம கையிலேருந்து எடுத்து போடும்போது மட்டும் மறக்காமல் ஒவ்வொரு பீஸாக எடுத்து போடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. அந்த பபிள்ஸ் எல்லாமே கூட நல்லா வந்து அடங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எண்ணெயிலேருந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம இதுக்கு வந்துட்டு கலர் பொடி சேர்க்கலை, அதனால் இந்த கலரில் இருக்குது.
இதுவே நம்ம வந்து கலர் பொடி சேர்த்துருந்தோம் அப்படின்னா, ஃபுட் கலர் சேர்த்திருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா ரெட்டிஷாக இருக்கும், அந்த ஹோட்டல் ஸ்டைலில் இருந்திருக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 கொத்து கருவேப்பிலையை அதே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே கூட நம்ம லெமன் ஊற்றிக்கிட்டோம்னா நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது பார்த்திங்கன்னா வீட்டில் 20 மினிட்ஸ் இருந்தால் போதும். அதே மாதிரி தான் இது வந்து காளான் பார்த்திங்கன்னா ஒரு 40 ருபீஸ் தான் வருது. நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக செஞ்சுக்கலாம், ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபியை நீங்களும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.